வணக்கம். நம்ம வந்து இந்த குவிட் அண்ட் டெலிவர் இந்த ஒரிஜினல் சூட் சிவில் கேஸு இதனுடைய ஃபைலிங் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். குவிட் அப்படின்னா வெளியேற்றுறது. அண்டு டெலிவர்னால் உங்களுக்கே அர்த்தம் தெரியும். குவிட் அண்டு டெலிவர் அதுதான் இது. அதாவது என்ன, நம்ம இந்த ஆர்எல்டிஓபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆர்எல்டிஓபி கேஸை போட்டு டெனண்ட்டை நம்ம எப்படி வெளியேற்றுறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம குவிட் அண்ட் டெலிவர் இது வந்து ஒரு ஒரிஜினல் சூட்டு, ஓகேவா, சிவில் கேஸு. இதனுடைய ஃபைலிங் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம ஆர்டர் 7 ரூல் 1 ஆஃப் சிபிசியில் நம்ம இதை ஃபைல் பண்ணுவோம். இது என்ன மேட்டர் அப்படின்னா வந்து, அதாவது என்னுடைய டெனண்ட் வந்து என் வீட்டில் குடியிருக்கிறாரு. ஆனால் வந்து வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு, வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அட்வான்ஸும் கழிஞ்சு போச்சு, பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரை காலி செய்ய சொல்லி நான் வந்து அவருக்கு லெட்டர் கொடுத்தாலும் அந்த லெட்டர் வாங்க மாட்டேங்கிறாரு. ஸோ வீட்டில் ரொம்ப நியூசன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ்காரங்க வந்து கோர்ட் வழியாக தீர்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோர்ட் வழியாக எப்படி தீர்க்கிறது, இது வந்து ஃபைலிங் ப்ரொசீஜர், ஓகேங்களா. இது வந்து அட்வொகேட்ஸுங்களுக்காக நான் போடுறது. பொதுமக்கள் இதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஓகேவா. இஷ்டப்படுறவங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா. இது அதாவது அட்வொகேட்ஸ்னால் எனக்கு பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்காக நான் இதை போடுறேன். ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் இதை நான் போடுறேனே தவிர மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? அதாவது பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ். இந்த இந்த குவிட் அண்ட் டெலிவர் அப்படின்ற இந்த ஒரிஜினல் சூட்டை கோர்ட்டில் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்ற ப்ரொசீஜரை தான் நான் சொல்ல போகிறேன். அதான் சொல்லித்தரேன், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு கிடைச்ச நாலேஜை நான் அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஓகேவா. எஜுகேஷன் பர்பஸ் தான், மற்றபடி சீனியர்ஸ் இதை பார்க்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்காக நான் இதை போடுறேன், சரிங்களா. அதாவது என்னன்னாக்கா, என்னுடைய வீட்டில் குடியிருக்கிற என்னுடைய டெனண்ட்டு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம், அக்ரிமெண்ட் ரெனியூ பண்ணாமல் இருக்கலாம், அக்ரிமெண்ட் வேலிடிட்டி முடிஞ்சிருக்கலாம். அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து வேலிடிட்டி முடிஞ்சிருக்கலாம், அவங்க காலி பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள சட்டப்படியாக எப்படி இந்த வீட்டை காலி பண்ண வைக்கிறது, அதுதான் வந்து இந்த குவிட் அண்ட் டெலிவர், ஓகேவா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லீகலி அவங்கள வந்து எவிக்ட் பண்ணுறது, எவிக்ட்னா வெளியே தள்ளுறது. லீகலி அவங்கள எவிக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா. அதாவது ப்ரொசீஜர், ஃபைலிங் ப்ரொசீஜர் தான் நான் சொல்லித்தரேன். நான் பொதுமக்களுக்காக இதை போடலை, எனக்கு பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்காக நான் போடுறேன். ஒரே விஷயத்தை நான் 10 வாட்டி தான் சொல்லுவேன். இஷ்டம்னா பாருங்கள், கஷ்டம்னா கிளம்புங்க. வேறு யார் உங்களுக்கு விளக்கமாக விலாவாரியாக சொல்லித்தராங்களோ அவங்க வீடியோவை போய் பாருங்கள், ஓகேங்களா. என் வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம், பெல் பட்டன் ஐக்கான்லாம் கிளிக் பண்ண வேணாம். என் வீடியோவை நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த லாபமும் இல்லை, எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, ஓகேங்களா. எனக்கு யாராச்சும் சொல்லித்தர மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வக்கீல்களுக்கு என்னுடைய வீடியோ போய் சென்றடைந்தால் அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும், கரெக்டுங்களா. இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு காசோ கேஸோ வரப்போகிறது கிடையாது, கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட யாரும் கேஸ் கொடுக்காதீங்க. சப்போஸ் பொதுமக்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன், எனக்கு விஷயம் தெரியாது, எனக்கு வேலை தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க, அதனால் என்கிட்ட கேஸ் கொடுக்காதீங்க, எனக்கு கேஸ் நடத்த தெரியாதுங்க. பெரிய பெரிய வக்கீல்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய வக்கீல்கிட்ட போய் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஃபீஸ் கொடுத்து நீங்கள் கேஸ் நடத்துங்க. என்கிட்ட யாரும் கேஸ் கொடுக்காதீங்க. எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு கேஸ் நடத்த தெரியாதுங்க, எனக்கு வேலை தெரியாது, விஷயம் தெரியாதுன்றதை நான் ஓப்பனாக வந்து உங்ககிட்ட ஒத்துக்கிறேங்க. இதுக்கு மீறி என்கிட்ட கேஸ் கொடுக்காதீங்க. என் சீனியரே எனக்கு 100-150 கேஸ் கொடுத்துருக்காரு, அதை வச்சு நான் வாழ்க்கை நடத்திக்குவேன், சரிங்களா. அதனால் வந்து நான் யாரையும் நம்பி இல்லைங்க, சரிங்களா. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு சில அறிவு இருக்குதுன்றதுனால தான் சீனியர் எனக்கு வந்து கேஸை கொடுக்குறாரு, கேஸை நடத்த சொல்லி அத்தாரிட்டி கொடுக்குறாரு. அவரோட கேஸை நடத்தினாலே எனக்கு போதுமானது, கரெக்டுங்களா. அதனால் வந்து எனக்கு நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வேலை தெரியாது, விஷயம் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் கோர்ட்டுக்கே போனது கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். என்கிட்ட யாரும் கேஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். பெரிய பெரிய வக்கீல்கள் கிட்ட ஒரு 5 lakhs 7 lakhs 10 lakhs ஃபீஸ் வாங்குற அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் வாங்குற அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பொதுமக்கள் நல்லபடியாக உங்கள் கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட கேஸை நடத்தி நீங்கள் கேஸை முடிச்சிக்கோங்க. என்கிட்ட யாரும் வராதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன், யாரும் வாங்கன்னா நான் கூப்பிடலைங்க, ஓகேங்களா. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இது வந்து என்னென்னா, அதாவது டெலிவர் தி வேக்கண்ட் பொசஷன் டு மீ அப்படின்னு தான் நம்ம வந்து கோர்ட்டில் வந்து ப்ரேயர் வைப்போம், ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் குவிட் அண்டு டெலிவர், ஓகேங்களா. இது வந்து ஒரிஜினல் சூட்டாக போடுவோம், ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசியில் போடுவோம், சிவில் கேஸ் இது, கரெக்டுங்களா. நான் சிவில் அட்வொகேட்டுக்கு, நான் வந்து சிவில் சைடு அட்வொகேட்டுங்க, நமக்கு கிரிமினல் மேட்டர்லாம் நமக்கு தெரியாதுங்க, நம்ம பெரிய அட்வொகேட் கிடையாதுங்க, கரெக்டுங்களா. பெரிய அட்வொகேட்டாக இருந்தால் சீன் போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சீன் போடுற அட்வொகேட்லாம் கிடையாதுங்க, கரெக்டுங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இதை இப்போ வந்து ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ஃபைலிங் வந்து இஸ் கெப்ட் இன் அபேயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அபேயன்ஸ்னால் நிறுத்தி வைக்கிறது, ஓகேங்களா. ஆன்லைன் ஃபைலிங் வந்து இப்போதைக்கு பண்ணுறது கிடையாது கோர்ட்டில், எல்லாமே ஆஃப்லைன் ஃபைலிங் தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன், அதே தான் ஆன்லைன்லேயும்,
கரெக்டுங்களா? ஃப்யூச்சரில் எல்லாமே ஆன்லைன் தான் ஆகப்போகுது. அதனால் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் பழகிக்கோங்க. ஓகேவா? ஒரே வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரே வீடியோவில் சொன்னாலும் யாரும் எதையும் பார்க்க மாட்டீங்க. ஓகேங்களா சார்? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் சார், சீக்கிரம் சொல்லுங்கள் சார்னு சொல்கிறீங்க. நான் சீக்கிரம் சொல்ல மாட்டேன். சீக்கிரம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? என்னோடய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்க்கணும். யார் அதாவது நிறைய பேர் எந்த இன்ஃபர்மேஷனும் இன்டெப்த் நாலேஜ் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்க. என் வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? சார் ப்ளீஸ் கம் டு த மேட்டர்னு அனுப்புகிறீங்க. கண்ட மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க. ஓகேங்களா? நான் வந்து அப்போ எனக்கு என்ன தோணும், நான் எதுக்கு உங்களுக்கு சீக்கிரம் சொல்லணும்? நாலேஜ் வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்னை விட இன்டெப்த்தாக யார் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க வீடியோ போய் பார்த்துக்கோங்க. கரெக்டுங்களா? ஸோ நான் இப்படி தான் சொல்லுவேன். எனக்கு இப்படி தான் சொல்ல வரும். ஓகேவா? இஷ்டம்னா பாருங்கள், கஷ்டம்னா விட்ருங்க. ஓகேங்களா? நான் வீடியோ போடுறது எனக்கு காசு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு நான் போடலைங்க. கரெக்டுங்களா? நான் வந்து எந்த அளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு வரணும். அந்த மாதிரி வந்து எனக்கு பின்னாடி வர்றவங்க ரொம்ப ஈஸியாக வேலையை கற்றுக்கணும். அவங்க அங்கேயும் இங்கேயும் போய் அலையக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் கற்றுக்கிற விஷயத்த நான் வீடியோவாக போடுறேன். கரெக்டுங்களா? மற்றபடி எனக்கு இந்த வீடியோ போடுறதுனால ஒரு 5 பைசா எனக்கு பணம் வர போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? இப்போயே சொல்லிடுறேன். இப்போ இது ஆஃப்லைனில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, அர்ஜென்ட் பெட்டிஷன் வித் அஃபிடவிட். ஓகேங்களா? அதாவது ஆன்லைனில் நம்ம இந்த கேஸை போடுறோம் வைங்களேன், அர்ஜென்ட் பெட்டிஷன் தேவை கிடையாது. அர்ஜென்ட் பெட்டிஷன் வராது. ஆன்லைனில் போடும்பொழுது அர்ஜென்ட் பெட்டிஷன் போட முடியாது. ஓகேவா? ஆஃப்லைனில் போடும்போது தான் நம்ம வந்து அர்ஜென்ட் பெட்டிஷன் வித் அஃபிடவிட்டோட நம்ம போடுவோம். கரெக்டுங்களா? அதாவது நிறைய புத்திசாலி என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், ஓகேங்களா? என்னுடைய நண்பர்கள், புத்திசாலி வழக்கறிஞர் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன சார் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இப்போ தான் எல்லாம் ஆன்லைன் ஆகி போச்சே, நான் வீடியோ போடுறது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஆன்லைன் ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? நான் வீடியோ போட்டு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆகுது. கரெக்டுங்களா? என்ன சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்குது, இல்லை இப்போ தான் எல்லாம் ஆன்லைன் ஆகி போச்சேன்னா, சரிப்பா அப்போ ரைட்டு கரெக்டாக யார் சொல்கிறாங்களோ அவங்க வீடியோ போய் பாருப்பா, என் வீடியோ பார்க்காதப்பா. அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். முன்னாடிலாம் இவ்வளவு காலமாக நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஆன்லைன் ஆகிருக்கு. அதுவும் ஆன்லைன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு ஆன்லைன் கெப்ட் இன் அபேயன்ஸ்னு வேறு ஆர்டர் போட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள், வேணான்லாம் சொல்லலை. கரெக்டுங்களா இல்லையா? அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆஃப்லைனில் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கலி ஆன்லைனில் போட்டுருவீங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் நான் வந்து என்ன சொல்கிறது, நான் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆவேன் அப்படின்னா முதல்ல வந்து பாலை பொறுக்கி போடு. அதுக்கப்புறம் தான் நீ கிரவுண்டுக்குள்ளே வந்து பேட்டிங் ஆட முடியும். கரெக்டாக எடுத்த உடனே நான் சச்சின் டெண்டுல்கர் ஆவேன்னா ஆக முடியாது. அது வாய்ப்பு கிடையாது ராஜா. ஓகேவா? இதுதான் விஷயம், அதை புரிஞ்சுங்க. ஸோ அர்ஜென்ட் பெட்டிஷன்றது ஆஃப்லைனில் போடும்போது, ஆஃப்லைனில் நம்ம ஃபைல் பண்ணும்போது அர்ஜென்ட் பெட்டிஷன் வித் அஃபிடவிட்டோட போடணும். ஆன்லைனில் அர்ஜென்ட் பெட்டிஷன்றது தேவை கிடையாது, போட முடியாது. ஓகேவா? ஏன்னா ஆன்லைனில் போட்டிங்கன்னா அடுத்த 3 நாளில் நம்பர் ஆகணும், இல்லைனா மேக்ஸிமம் 7 நாளில் நம்பர் ஆகிடும். கரெக்டுங்களா இல்லையா? நம்ம அர்ஜென்ட் பெட்டிஷன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த கேஸ் வந்து என்ன சொல்கிறது, நம்ம இன்றைக்கி போட்டால் 7 நாளுக்குள்ளே பார்ப்பாங்க. ஃபைலிங் செக்ஷனில் இருக்கிற பாசிங் ஆஃபீஸர்ஸ் அர்ஜென்ட் பெட்டிஷன் போட்டால் அன்றைக்கே பார்ப்பாங்க. 12 மணிக்குள்ளே நம்ம 12 மணிக்குள்ளே போட்டுறோம். அவங்க அதை ஒரு 3 மணிக்குள்ளே நமக்கு பதில் சொல்லிவிடுவாங்க. அது நம்பர் ஆச்சா இல்லையா, இல்லைனா அது டிஃபெக்டா, ரிட்டர்ன் பண்ணுறாங்களா என்னன்றது நமக்கு அப்போயே தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம அர்ஜென்ட் பெட்டிஷனை நம்ம போடுறோம். கரெக்டுங்களா? ஒரு வீடியோ போடுறவன் வந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட் லைக் தட் பேருக்காகவோ புகழுக்காகவோ வீடியோ போட மாட்டான். கரெக்டுங்களா? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நான் அங்கே இங்கே ஓடி திரிஞ்சு யாருமே எனக்கு சொல்லி கொடுக்காம என்னை அலைய விட்டு நான் நொந்து அழுது அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு ஒன்றா நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக பேசுனீங்கனாலும் அதை நான் பொருட்படுத்த போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ பார்த்துக்கங்க, ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் மேலே வரான். யாரும் இங்கே ஈஸியாலாம் மேலே வந்துட முடியாது. கரெக்டுங்களா? நான் மேலேயே வரலையேப்பா. நான் மேலே வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்னை இவ்வளவு போட்டு அவமானப்படுத்தி என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன காண போகிறீங்க? ஒன்றும் காண போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? அர்ஜென்ட் பெட்டிஷன் போடுறீங்க, அது எப்படி போடுவீங்கன்னா 151 சிபிசியில் போடுவீங்க. சார் சிபிசின்னு சொல்கிறீங்களே, எப்படி சார் புரியும்? சிவில் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லுங்கள் சார். எப்படிலாம் கிண்டல் பண்ணுறீங்க, எப்படிலாம் கலாய்க்கிறீங்க, எவ்வளோலாம் வேதனைப்படுத்துறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? நீங்கள் எல்லாம் ஹைகோர்ட்டு ஜட்ஜ் ஆகிட்டீங்களா? ஒன்றுமே தெரியாமல் தான் உட்காந்துருக்குறீங்க. சொல்லிக் கொடுக்குறவனையும் கிண்டல் பண்ணுறீங்க, சொல்லிக் கொடுக்குறவனையும் குத்தி காட்டுறீங்க. என்ன தான் என்ன கதிக்கு ஆண்டவர் ஆளாக்க போகிறாரோ தெரில. இந்த மாதிரி கிண்டல் பண்ணுற வக்கீல்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
லோப்பல லொட்டாரம் பையனை பட்டாரம்னு சொல்லுவாங்க தெலுங்கில். அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, காலி காலி குடம், ஓட்ட குடம். ஆனால் வந்து பப்பரப்பான்னு வந்து வாசிக்கிறீங்க. கரெக்டுங்களா? இது நாளைக்கு உங்களுக்கே தீமையாக அமையும். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் என்னை அவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்க. என் கூட இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், சகோதரர்கள், நான் சுரேந்திரன் வீடியோ போடக்கூடாது, அவன் வீடியோ போட்டானா அவன் மேலே கேஸை போடணும், அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும். இந்த வீடியோ உனக்கே ஒரு நாள் அபாயமாக அமையும். இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்களே தவிர நான் என்ன சொல்ல வரேன், அந்த குவிட் அண்ட் டெலிவர் நாளைக்கு உங்ககிட்ட ஒரு கேஸ் வந்து ஒரு கிளைண்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த கேஸ் எனக்கு நடத்தினது இல்லைப்பா, நடத்த தெரியலப்பான்னு சொல்லுவீங்களா? அந்த கேஸை வாங்கி பாக்கெட்டில் போடுவீங்களா இல்லையா? அந்த கேஸை வாங்கிட்டு எப்படி பண்ணணும் தானே நீங்கள் விசாரிப்பீங்க. நீங்கள் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாத காலத்தில் யாராச்சும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா? யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்னையே கிண்டல் பண்ணுறீங்க. நீ வீடியோ போட்டு ஜெயிலுக்கு போகிற, இந்த வீடியோ உனக்கே ஒரு நாள் அபாயமாக அமையும். இப்படிலாம் பேசி நம்மளை ஒன்றா பயமுறுத்தினாலும் இவன் பயப்பட மாட்டான். இல்லை சாபம் விடுறீங்க, இல்லை கிண்டல் பண்ணுறீங்க, கேவலப்படுத்துறீங்க. ஆனாலும் நான் வீடியோ போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்னமோ போங்க, அவனவன் செய்கிறதுக்கு கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுப்பாரு. நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனவன் தண்டனை அனுபவிக்கும் போது நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்தா அதுவே போதுமானது. கேட்டால் நீங்கள் சீக்கிரம் சொல்ல மாட்டீங்க, லேட்டாக சொல்கிறீங்க, ஜவ்வு மாதிரி இழுத்து சொல்கிறீங்க. நான் தான் ஜவ்வு மாதிரி இழுத்து சொல்கிறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பார்க்குறீங்க? பார்க்காதீங்க. கரெக்டுங்களா? குவிட் அண்ட் டெலிவர்னு ஒரு ஒரிஜினல் சூட் இருக்குது, சிவில் சூட்டு. இது எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கோர்ட்டில் எப்படி ஃபைலிங் பண்ணுற ப்ரொசீஜர் யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்படியே சொன்னாலும் இன்டெப்த்தாக ஆழத்துலேருந்து சொல்லி தராங்களா? அவங்க ஜஸ்ட் அப்படியே மேலாக நுனிப்புல் மேயிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்டெப்த்தாக நான் சொல்லி கொடுக்குறேன். அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது. ஆனால் வந்து என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேருங்க காரித்து போவீங்க? எத்தனை பேர் காரித்து போவீங்க? அதாவது வழக்கறிஞர் சகோதரர்கள், நீங்கள் என்னை கேவலப்படுத்துகிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க. ஏன் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்களேன் யூடியூப்பில். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த சொல்லி தான் கொடுங்களேன் அடுத்தவங்களுக்கு. ஏன் சொல்லித்தர மாட்டீங்க? கரெக்டுங்களா? இப்போ இதுதான் என்னுடைய, அதாவது நம்ம போய் ஒரு டவுட்டுன்னு கேட்குறோன்னா, சார் டவுட்டெலாம் கேட்காதீங்க, கேஸை கொடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய மக்கள். ஓகேங்களா? ஏங்க இது என்னோட கேஸாக இருந்தால் பரவாயில்ல, என்னுடைய சீனியரோட கேஸு. நான் சீனியரோட கேஸை நடத்த தான் வந்திருக்கிறேன். எனக்கு இதில் நடுவில் ஒரு டவுட் வருது. அந்த டவுட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டால் வக்கீல்கள் சொல்கிறது கிடையாது. கேஸை கொடுக்க முடிச்சு தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சரி, ஓகே, ரைட்டு, நம்மளை தான் நம்ம கேட்டால் நம்ம கதவு தட்டுறோம், திறக்க மாட்டேங்குது. நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம யூடியூப்பில் போடுவோம், அதை வந்து 4 வழக்கறிஞர்கள் அதை பார்த்து பயனடையட்டும் அப்படின்னு நம்ம நினச்சா, அதில் வந்து சுரேந்திரன் நீ ஜெயிலுக்கு போகிற, உன் மாதிரி அவனோ ஒருத்தன் கேஸ் போட போகிறான், நீ யூடியூப் பேன் பண்ண போகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க. சரி, பேன் பண்ணால் தான் பண்ணிட்டு போட்டோமேங்க. நாலேஜை வந்து 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யார் யார் எப்படி தடுக்கிறீங்களோ தடுத்துட்டு போங்க. கரெக்டுங்களா? இறைவன் நாடினால் தானே எல்லாமே நடக்க போகுது. கரெக்டுங்களா? இறைவன் நாடினா எதுவும் நடக்க போகுது, நடந்துட்டு போட்டோமே. நான் வந்து 4 பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? என்னுடைய நோக்கம் நல்லது. அதனால் எனக்கு கடவுள் துணை இருக்க போகிறாரு. உங்களால் முடிஞ்ச என்ன பண்ண போகிறீங்க? மிஞ்சி போனால் அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க, காரித்து போவீங்க, மிரட்டுவீங்க, சாபம் விடுவீங்க. விட்டு போங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளே போகாமல் நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க சார்னு வேறு சொல்கிறீங்க. என்னென்னமோ ஏன் பேசுகிறேன்? எதுக்கு நீங்கள் மனசை புண்ணாக்குறீங்க? நீங்கள் ஒருத்தன் பாடம் சொல்லிக் கொடுக்குறான், அது வந்து உங்களுக்கு பிடிக்கல. அதை பிடிக்காமல் கொள்ளாமல் பின்னாடி பேசுகிறது, மூஞ்சிக்கு நேராக பேசுகிறது, நீ எப்படி பேசினாலும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். கரெக்டாக இல்லையா? இட்ஸ் ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ அர்ஜென்ட் பெட்டிஷன் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, அதாவது இந்த அளவெடுத்து செஞ்சான்ற மாதிரிலாம் கிடையாது நான். கரெக்டுங்களா? இப்படி தான் வீடியோ போடணும், அப்படி தான் வீடியோ போடணும்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து ஸ்டெட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது. நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் என்ன கோர்ட்டுக்கு போய் கற்றுக்கிட்டேன், அதை வந்து நான் இப்போது ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் நான் வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை இப்படி தான் பண்ணணும், அதை அப்படி தான் பண்ணணும்லாம் எந்த ஒரு அளவுகோல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுகோல் இருந்தாலும் அந்த அளவுகோலை நான் ஃபாலோ பண்ண நான் தயாராக கிடையாது. கரெக்டாக இல்லையா? பக்காவாக உங்களுக்கு யார் பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவன்கிட்ட போய் கற்றுக்கங்க. எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற வாத்தியார்கிட்ட தான் மக்கள் வந்து கேட்டு வந்து கற்றுக்குவாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக நான் எல்லாருக்கும் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி பண்ணுங்கள், இது மூக்கு நொல்லை ஆகுது, சப்பையாக இருக்குதுன்னு சொன்னால் இங்கே நான் போடுறது இலவச சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இலவச சாப்பாடு போடும்போது, சார் உப்பு இல்லை சார், காரம் இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார்னா, போய் சரவணாபவனில் போய் உட்காந்து சாப்பிடு, இத்தனோண்டு சாப்பாடு கொடுப்பான், 150 ரூபா, போய் சாப்பிட்டு வா. நான் போடுறது இலவச சாப்பாடு. தானம் கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாது. நான் சொல்லிக் கொடுக்குறது பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாடம் சொல்லி கொடுக்குறத கவனிக்க இங்கே யாருக்கும் இது கிடையாது. எல்லாரும் பிடிச்சி கேவலப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. தினமும் கோர்ட்டுக்கு போனாலே எல்லாம் இதான் பண்ணிகிட்ருக்கீங்க. டெய்லி வந்து ஏதோ ஒரு இது சொல்கிறீங்க.
கரெக்டுங்களா? ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. சரி படுத்திட்டு போங்க. எப்படி நானும் சாவ தான் போகிறேன், நீங்களும் சாவ தானே போகிறீங்க. யாரும் உயிரோடு இருக்க போகிறதில்ல இல்லையா? கரெக்டு தானே? அதனால் வந்து ஒன்றும் பட்டினத்தார் பாடல் மாதிரி நான் என்ன சொல்கிறது, நாளைக்கு சாக போகிறவன் இன்றைக்கி செத்தவனை பார்த்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி, எப்போ நானும் வக்கீல் நீயும் கவுன் போடுறேன், நானும் கவுன் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிஸ் நான் பண்ணுறேன், உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணுற. கரெக்டாக இல்லையா? நான் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுறேன், நீயும் தான் நாலேஜ் கெயின் பண்ணுற. இதில் நாலேஜ் கெயின் பண்ணுறது மேட்ரு இல்லை. நாலேஜ் கெயின் பண்ணி எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்றது தான் மேட்ரு. யாருக்கும் சொல்லியும் தரமாட்டேன், நானே நாலேஜை வச்சுக்குவேன், சொல்லிக் கொடுக்குறவனையும் நான் கிண்டல் பண்ணுவேன் அப்படின்றது அது கடவுளுக்கே அடுக்காது. அது பாவத்தில் வந்து சேர்ந்துடும். அதுக்குண்டான தண்டனை கடவுள் கொடுக்க போகிறார், நம்ம ஏன் இது பண்ணணும்? ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்றதை நான் எதுக்கு வீடியோவில் சுட்டி காட்டுறேன். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க. சொல்லிக் கொடுக்குறவனை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு மனதளவில்.